இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு கணித தேர்வில் 5 மதிப்பெண் வினாவில் கேட்கப்பட்ட கம்பல்சரி கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். வினா எண் 42. இதோட விடையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். x-1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x-2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x-3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை ஆராய்க. இதான் வந்து கொஸ்டின். இதோட விடையை இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். x-1 whole square plus x-2 whole square plus x-3 whole square equal to 0. இப்போ இது ஒன்றையும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஒன்றையும் நம்ம வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல இந்த x-1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். ஸோ ஏ ஸ்கொயர் அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பி வந்து 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் அது 1 ஸ்கொயர். அடுத்ததாக x-2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். அது ஏ ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். லாஸ்ட் ஒன் x-3 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர். இது எல்லாமே ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் இதை நம்ம சுருக்கி எழுதலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1 2 தான் 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்ததாக ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போது 2 2 4 மைனஸ் 4x ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4. லாஸ்ட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 2 இன்ட்டு 3 மைனஸ் 6x ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் 3 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால நமக்கு வந்து 3 எக்ஸ் ஸ்கொயர். அதே போல் அடுத்து வந்து இங்கே ஒரு மைனஸ் 2x இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 4x இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 6x இருக்குது. ஸோ எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம கூட்டி போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் 12x. அடுத்ததாக கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டிக்கலாம். கூட்டினா நமக்கு கிடைக்கிறது ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இருபடி சமன்பாடு கிடைச்சிருச்சு. இந்த இருபடி சமன்பாடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூலங்களின் தன்மையை நம்ம ஆராய போகிறோம். இந்த இருபடி சமன்பாட்டோட மூலங்களின் தன்மையை தான் நம்ம இப்போ ஆராய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இருபடி சமன்பாட்டுக்கு நம்ம ஏ என்ன பி என்ன அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கேளு. ஸோ இப்போ ஏ வந்து நமக்கு 3 இருக்கும். பி அப்படிங்கிறது எக்ஸோட கேளு ஈக்குவல் டு மைனஸ் 12. சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அது வந்து நமக்கு 14. ஸோ இப்போ தேவையான 3மே கிடச்சிட்டு மூலங்களோட தன்மையை ஆராயறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அதை நம்ம எழுதிக்கலாம். இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பி ஸ்கொயர் அப்படிங்கிறது மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து நமக்கு 3 இன்ட்டு சி வந்து 14 ஈக்குவல் டு மைனஸ் 12 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 144 மைனஸ் 4 12 12ஐயும் 14ஐயும் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 168. இப்போ இது ரெண்டையும் நம்ம கழித்து பெரிய நம்பர் சைன் போடணும். இப்போ இதை கழித்து நம்ம பெரிய நம்பர் சைன் போடும் பொழுது மைனஸ் 24 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் 24. இது வந்து 0வோட லெஸ் தானாக இருக்குது இல்லையா, 0வோட சின்னதாக இருக்குது. மூலங்களோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா மூலங்கள் மெய்யல்ல அப்படிங்கிறதான் இதுக்கு விடையாக இருக்கும். மூலங்கள் மெய்யல்ல. ஏன்னா இங்கே வந்து டெல்டா லெஸ் தேன் 0வா நமக்கு கிடைச்சிட்டு அதனால மூலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய்யா இருக்காது. இதுதான் வந்து விடை.